தஞ்சை டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து விவசாயிகளுக்கு அமிர்தம் தந்தவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி என அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து முன்னாள் அமைச்சரும் அதிமுக துணை பொதுச் செயலாளருமான கே.பி. முனுசாமி வாக்கு சேகரித்தார். கிட்டம்பட்டி, பெத்தனப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை எடுத்து கூறி பொதுமக்களிடம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்கு வங்கிக்காக கச்சத்தீவு குறித்து திமுக, காங்கிரஸ் மற்றும் பாஜக பேசி மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு சென்றவர். ஏனென்று சொன்னால் மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சி தமிழகத்திற்கு உறுதுணையாக இல்லை. காவிரி நதிநீர் பிரச்சனையிலே உறுதுணையாக இல்லாத காரணத்தினால் நீதிமன்றத்திற்கு சென்று நீதி போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றத்திலே காவிரி நதிநீரை ஆணையமாக உருவாக்கி முறைப்படுத்தி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதன் அடிப்படையில் தான் கச்சத்தீவிற்கும் சென்றிருக்கிறார். ஸ்டாலினோ, கருணாநிதியோ, காங்கிரஸோ அல்லது இப்போ இருக்கிற பிஜேபியோ இதற்கு முயற்சி எடுக்கவில்லை. மாறாக வாக்கு வங்கிக்காக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திற்கே உணவளிக்கக்கூடிய தஞ்சை டெல்டா தொழிற்சாலை பாதித்துவிடக்கூடாது என்பதற்காக தஞ்சை டெல்டாவையே பாதுகாப்பு மண்டலமாக, விவசாய பாதுகாப்பு மண்டலமாக இதற்கு முன் எத்தனையோ பேர் இருந்தார்கள். அவர்களுக்கு வராத சிந்தனையை எடப்பாடியாருக்கு அது பாதுகாப்பு மண்டலமாக உருவாக்கி கொடுத்தார். இனி பெரிய அங்கே மித்தேன் வாயுவோ மற்றதோ அங்கே எடுக்க முடியாது. அதை தடுத்து நிறுத்தியவர் எடப்பாடியார். இதை தெரியாமல் விஷத்தை எடுத்து அந்த விஷத்தின் வாயிலாக அந்த விவசாயிகளுக்கு நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையிலே இருந்த அரசுகளை உடனடியாக கண்டித்து அந்த விஷத்தை எடுக்காமல் இருக்கின்ற விவசாயிகளுக்கு அமிர்தத்தை கொடுத்தவர் எடப்பாடியார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.